சமூகத்துல ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லையா, பல்கலைக்கழகம் அடுத்து சமூகமே நம்ம அவங்க அப்படிங்கிற கேட்டகரி தானே. அவங்கள பேசுறது வந்து அது ஒரு அந்த அமைப்பையும் இழிவுபடுத்துறதா இருந்தது, அந்த மாணவர்களை இழிவுபடுத்துறதா இருந்தது, அந்த சமூகத்தை பிரிந்துபடுத்துற அர்ச்சனாவே அதை இழிவுபடுத்துறதுதான். அவரை நாங்க அதுதான் என்னடா மாணவர் ஒன்றியத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். ஆனா இதெல்லாம் மாணவர்கள் இறங்கி பேசுறாங்கன்னு சொன்னா அதை விட ஒரு படி மேல இருக்க நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்காக தான் உங்களை மக்கள் அனுப்பியிருக்காங்க. அதை விட்டுட்டு நாம் எந்த உரிமைகளுக்காக போராடி கொண்டு இப்ப நீ வேலை சேர்ந்து போய் போராடி இருக்க, அதை விட்டுட்டு போராடுறவங்க மீது நீ கல்லறிறாயனா நீ எப்படிப்பட்ட மனநிலை? பட்டதாரி மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது களத்துக்கு போன நீங்க, சண்டை போட்டுக்கிட்டு போன நீங்க, நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது போயிருந்திருக்கோம். அப்பதான் நீங்க அந்த இடத்துல சரியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அது ஒரு பிரச்சனை. அது அவரு மட்டும் கிடையாது. இப்ப அன்னைக்கு டிசிசி மீட்டிங்ல கூட இந்த தையட்டி விகாரை சார்ந்து டிசிசி மீட்டிங்ல ஒரு டிஸ்கஷன் வரும்போது அதை குழப்பி ஸ்கிப் பண்ணி வேற ஒரு டாபிக் போயிட்டு திருப்பி தலைவர் அந்த சபையின் தலைவராக இருந்த சந்திரசேகரன் அவர்கள் வந்து இல்ல இதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்படும் சொல்லி ஒரு நோமலா மேலோட்டமா பேசிட்டு போன ஒரு தன்மையை வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தோம். இல்ல அதுல வந்து இவர் அர்ஜுனா வந்து குழப்பாம இருந்திருந்தா நாங்க வந்துட்டு இப்ப அரசாங்கம் இப்ப கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் என்றவர் வந்து ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதி. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு நாங்க வலுவா பார்த்திருக்கோம். இப்ப அவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ன்றது அரசாங்கம் வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட ரீதியில், அதாவது அர்ஜுனா அவர்களும் கஜேந்திர பொன்னம்பலம் ரெண்டு பேருமே வந்து தனிப்பட்ட ரீதியில முரண்பட்டு கொண்டிருந்ததால அந்த முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம் அந்த இடத்துல மழுங்கடிக்க. அதே இது இப்ப கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவரோட வாயிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தால் அது அரசாங்கத்தின் ஒரு ஸ்டேட்மெண்டா நாங்கள் பார்த்திருக்கோம். போராட்டங்களை அதை நாங்க வலுவா பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு கருத்து இருக்கு தானே. இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்ப ஒரு 14 குடும்பங்களை சேர்ந்த நிலம் தான் இதுல இருக்கு, கிட்டத்தட்ட 12 ஹெக்டேர் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அப்ப அந்த நிலத்தை அந்த மக்கள் மட்டும் தான் போராடணும், இது அவங்களோட சுயத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் தான் வச்சிருப்பாரு. நான் வச்சிருந்தேன் அந்த கருத்து. அது நீ எப்படி பாக்குறீங்க? அது அவரோட கருத்துன்றதை தாண்டி இப்ப அந்த வீடியோல அந்த நில உரிமையாளர் ஒரு அக்காரால் சொல்லியிருப்பாங்க, பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்க நாளைக்கு இந்த வீட்டு கூரையில கொண்டு புத்த சிலையை வச்சு போட்டு இது வந்து இது விகாரைக்குரிய நிலம்னு சொன்னா அதை எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லி அது ஒரு வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏனண்டா இப்ப நான் ஒரு 2 இடம் இருக்குது, நான் இலங்கையில எல்லா இடத்துலயும் மத உரிமை எல்லாருக்கும் இருக்குன்றாலும் இப்ப இது வந்து வெறுமனை மதம் கிடையாது, இது மதம் கிடையாது, இது மத பிரச்சனை கிடையாது, இது நிலம் சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய தமிழர்களுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையா தான் இதை